வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பத்திரகாளியாக மாறிய ஜனனி, கதிருக்கு விழுந்த அடி, சிறைக்கு போகும் குணசேகரன், எதிர்நீச்சல் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எதிர்நீச்சல் சீரியல் தொடர்கிறது. சீரியலின் தர்சனை பார்த்த குணசேகரன் கோபத்தில் உச்சமத்திற்கு சென்று அவனை நெஞ்சில எட்டி மிதிக்க அவன் நிலை தடுமாறி கீழே விழுகிறான். டே கதிரு, அந்த பொண்ணையும் அப்பனையும் கொள்ளுடான்னு சொல்ல ஜீவானந்தம் பதறி போய் அவங்கள காப்பாற்ற செல்கிறாங்க. ஆனால் அதற்குள் கதிர் பார்க்கவிடம் அப்பா கழுத்தை பிடித்து அடி என அடிக்க அப்படியே மயங்கி விழுந்துறாரு. தர்சனை வருவதை தெரிந்து கொண்டால் அறிவுக்கரசி எப்படியாவது அவன் கதையை முடித்து விட வேண்டுமென வீட்டிற்கு அடியாட்களுடன் வர வீட்டில் குணசேகரன் செய்வதை பார்த்துவிட்டு அவளும் பார்கவி அடின்னு அடிக்கிறான். பார்கவி அப்பாவையும் ஜீவானந்தத்தையும் காப்பாற்றி வெளியில் கொண்டு வராங்க. பார்கவியுடைய அப்பா உடல்நலம் ரொம்ப மோசமாக இருந்ததால் அவரை ஜீவானந்தம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறாங்க. மறுபக்கம் வீட்டில் இன்னும் 2 மணி நேரத்தில் தர்சனுக்கு அறிவுக்கரசி தங்கச்சிக்கும் அன்புக்கரசிக்கும் கல்யாணம் சொல்ல பதறிப்போன ஈஸ்வரி இது ரொம்ப அநியாயம், இந்த கல்யாணத்தை நடத்தவே கூடாதுன்னு சொல்ல உடனே குணசேகரன் வாயை மூடு, தர்சன் வீட்டிற்கு வர வேண்டும் என்பதற்காக தான் நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி கொண்ட, இதற்கு மேலே இந்த வீட்டில் உன்னை ஏறி மிதிச்சு விடுவேன், நடந்தால் அனைவருமே சுட்டு தள்ளி விடுவேன்னு சொல்கிறாரு. மறுபக்கம் மருத்துவமனையில் இருக்கும் ஜீவானந்தத்துக்கு ஜனனிக்கு ஃபோன் பண்ணி பார்கவியினுடைய அப்பா எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்க, அப்போது ஜீவானந்தம் அந்த பொண்ணோட அப்பா இறந்து விட்டதாக சொல்ல பேரதிர்ச்சியில் அனைவருமே இருக்கிறாங்க. இதையடுத்து இந்த எபிசோடில் பார்கவியினுடைய அப்பா உயிரிழந்ததை கேள்விப்பட்ட ஈஸ்வரி தலையில் அடித்து கொண்டு என்னால் தான் இப்படி ஆயிடுச்சு, என் பேச்சை கேட்டு தான் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க, அழுது புலம்புறா. ஜனனி, இந்த விஷயத்தில் நீங்கள் தவறு செய்யவில்லைக்கா, நம்ம ஏமாற்றி நாடகமாடி அவங்க வீட்டுக்கு வரவழைத்து பார்கவின் அப்பாவை அடித்து கொலை செய்துட்டாங்க. இப்போ எந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் கல்யாணத்துக்கு தயாராகியிருக்காங்க. இதற்கு மேலே நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது, அது நன்றாக இருக்காது, இதற்கு நம்ம முடிவு கட்டியே ஆக வேணும்னு பதிவிட்டு அனைவருமே கீழே வருகிறாங்க. அப்போது கதிர் அனைவருமே தடுத்து நிறுத்த பத்திரகாளியாக மாறிய நந்தினி, கொலைகார பாவி, அந்த பெண்ணோட அப்பன் செத்துட்டான், நீ தானே அவரை அடித்து கொன்ன, கதிரை விடுத்து தள்ளிறாங்க. அப்போது கதிர் யார் என்ன செய்தாலும் உங்களை நான் வெளியில் விட மாட்டேன். உடனே ஜனனி, எங்களை நம்ப வச்சு ஏமாட்டிட்டீங்க, பார்கவிக்கு எங்களால் ஆறுதல் சொல்ல முடியாது, ஆனால் நியாயம் வாங்கி தர முடியும்னு சொல்கிறாங்க. இதையடுத்த காவல்துறையினர் மருத்துவமனைக்கு வர ஜனனி, எங்கள் வீட்டில் இருப்பவங்க அனைவருமே பார்கவி அப்பாவை அடித்தே கொண்டுட்டாங்க, அதற்கு நாங்கள் அனைவருமே சாட்சி என்று சொல்கிறாங்க. இதையடுத்து என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். உடனே பார்கவியோட அப்பா இறந்தது தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுறாங்க மருமகள் அனைவருமே. இது சோசியல் மீடியாவில் பதிவிடுறாங்க. உடனே குணசேகரனுடைய குடும்பம் ரொம்பவே பயந்து போகிறாங்க, நம்மளை கைது பண்ணிடுவாங்களோ என்றுன்னு. இன்றைக்கான எபிசோடில் தான் இதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.